வணக்கம். ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அப்படியே மனம் மனசை மயக்கிற மாதிரி, அப்படியே தெய்வீக அனுபவத்தை கொடுக்குற மாதிரி நல்ல கமகமன்னு வாசனை இருந்தது. என்ன இடம் அப்படின்னா, நந்தன்ஸ் அரோமாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஷோரூம்ல நம்ம நிறைய ஊதுபத்தி, சாம்பிராணி, நம்ம பூஜையில எதெல்லாம் நமக்கு தெய்வீகமான மனத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குமோ அவ்வளவும் இந்த ஷோரூம்ல நம்ம பார்க்க போறோம். 4 பெண்கள் இணைஞ்சு இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 ஜான்வரி மாதம் போன வருஷம் இதை தொடங்கி இருக்காங்க. இப்போ 2 பேர், ஜோத்ஸ்னா அண்ட் சுமதி, இவங்க 2 பேரும் இந்த ஷோரூம்ல அவைலபிளா இருக்காங்க. மற்றவங்க வெளியூர் பயணத்துல இருக்காங்க. நம்ம இப்போ அவங்க 2 பேரை சந்திச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, அதை எப்படி தயார் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். 4 பெண்கள் சேர்ந்து இந்த நந்தன்ஸ் அரோமாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸை தொடங்கியிருக்காங்க. அதில் சுமதி அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம் சுமதி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அழகழகாக இருக்குது, உள்ளே நுழையும் போதே நல்ல கமகமான வாசனையாக இருந்தது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தயார் பண்ணுறீங்க? முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது அகர்பத்தி, அதுக்கப்புறம் கப் சாம்பிராணின்னு சொல்லுவோம் நாங்கள், அதை ஹேவன் கப்ஸ், அப்புறம் சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள், இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 6.5 months முன்னாடி தான் ஆயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நவராத்திரி, கோலோ அந்த மாதிரி இதெல்லாம் வரதுக்கு நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பூஜா ரூம் ஸ்ப்ரே 4 வகை எங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் பூஜா ரூம் ஸ்ப்ரே, அதை ஸ்ப்ரே பண்ணாலே கமகமான்னு இருக்கும். அந்த ஜிஆர்டிக்குள்ளே நுழையத்தெல்லாம் ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்ப்ரேஸ் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக ரிட்டன் கிஃப்ட்ஸும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் புதுசாக. சூப்பர். இப்போ இந்த ஷோரூமுக்கு வர்றதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பா இருந்த விஷயம் என்ன தெரியுமா? வெங்கடேஷ் பட் அவர்கள் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு அவர் ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே நம்ம மாலைகள்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். அந்த மாலையெல்லாம் நம்ம சுவாமிக்கு, அம்பாளுக்கு சாத்தின பிறகு அதை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அது ரொம்ப நாள் காஞ்சி வதங்கி போனால் கூட அப்படியே வச்சுருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் தான் நம்ம தூக்கி போடுவோம். ஆனால் அப்படி தூக்கி போடாமல் அந்த கோயிலில் அம்பாளுக்கு சாத்தின, சுவாமிக்கு சாத்தின அந்த மாலைகளை இப்படி இன்சென்ஸ் ஸ்டிக்காக அவங்க உருமாற்றம் பண்ணி கொண்டு வர்றாங்கங்கும்போது அது ஒரு தெய்வீக தன்மை நிறைஞ்சதாக இருக்குது. அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறது. இப்போ கோயிலேருந்து எந்த பிரசாதம் கிடைச்சாலுமே நம்ம ரொம்ப பொக்கிஷமாக நினைப்போம். அப்படிதான் தெய்வங்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலைகள்லேருந்து தயார் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால பல கோயில்களில் இது ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப நிறைய மாலைகள் நம்ம கோயில்களில் வாங்கி கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. பக்தர்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய மாலைகள் எல்லாத்தையும் குப்பையில் போடாமல் அல்லது வேறு விதமாக பயன்படுத்தாமல் அதை அழகாக இந்த மாதிரி சாம்பிராணி அண்டு ஊதுபத்தி இப்படி பொருளாக கொண்டு வரும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, தெய்வீகத்தன்மை நிறைஞ்சதாகவும் இருக்குது. அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோஸ்னாவை நம்ம மீட் பண்ண போகிறோம். அவங்க ப்ராடக்ட்ஸ்குள்ள என்னென்ன பொருட்கள் போட்டு தயார் பண்ணுறாங்க, நான் ஏற்கனவே பூக்கள்னு சொல்லிட்டேன், இன்னும் என்னென்ன போட்டு அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் தயார் பண்ணுறாங்கன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிஸ்ஸஸ் ஜோத்ஸ்னாவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இவங்க தான் ஆக்சுவலி இங்கே வரத்துக்கு பெரிய ரீசனாக இருந்தவங்க. வணக்கம். இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. பூஜா ரிலேட்டடாக எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா, பொதுவாக இப்போ நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம், இப்போ நான்லாம் பூஜை ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 3 hours உட்காந்துருக்கேன் பூஜை ரூமில். அப்போது நிறைய நேரம் நம்ம அந்த ஊதுபத்தி, சாம்பிராணியோட வாசனையில் இருக்கும். அதை நம்ம இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போது ஒழுங்கான குவாலிட்டியான பொருள் அதில் இருந்தால் தான் ஹெல்த் இஷ்யூஸ் வராது. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறீங்க? மெயினாக இது சார்கோல் கிடையாது. இதில் சார்கோலே நாங்கள் யூஸ் பண்ணல. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை கோயிலேருந்து எடுத்த பூக்களோடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் பலவிதமான இன்னும் ஊதுவத்திகளும் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா இது ஆஷ் வைப்ஸ்ன்னு இருக்கு. ஆஷ் வைப்ஸ்னாலே இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் திருநீர். எங்களோட மாட்டுக்குலேருந்து வர சாணத்தை நாங்கள் அதையே ஹீட் பண்ணி பவுடர் பண்ணி அதுலேருந்து வர திருநீர் தான் இது. அது இதில் திருநீர் யூஸ் பண்ணி அதுலேருந்து தான் இதை பண்ணுறோம். திருநீரில் ஜவ்வாதை கலந்து அதுலேருந்து வர்ற ஊதுவத்தி தான் இது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜவ்வாதே இருக்குது எங்கள் ஊதுவத்தி. அதுக்காக ஜவ்வாது மாடுலேருந்து விட்டோம். இதை பாருங்கள், இது ஜவ்வாது.
இந்த ஜவ்வாது பார்க்லேருந்து எடுத்து அந்த எசன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் சார்கோலே கிடையாது. ஒன்று சம்பங்கி பூ, மல்லிப்பூ, அப்புறம் ரோஸு, அப்புறம் சந்தனமும் தேனும் கலந்தது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே ஒழிய நாங்கள் வந்து சார்கோலும் போடல. அதே மாதிரி இது ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு உகந்தது. என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்குது. இதை வச்சு அவளை பார்த்து அவளுக்கு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் இதை டெஸ்டிங் ப்ராடக்டாக அவளை யூஸ் பண்ணல, பட் நாங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இதை கொடுக்கும்போது கூட சொல்லுவேன், ஆஸ்மா பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை ஏற்றி விட்டதுக்கு அப்புறமும் அடுத்த ஒரு 40 நிமிஷத்துக்கு உங்களுக்கு அந்த ரூமில் அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஸ்மெல் இருக்கும். இப்போ யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் கூட எங்ககிட்ட ரிட்டர்ன் வர்றவங்க எப்படி வராங்கன்னா, யூஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டை விட்டு என்னோட ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர் பேர் வந்து கோபி, இந்த கணபதி அவர் பேர், நார்த் மெட்ராஸ் சைடில் இருக்கார். அவர் வந்து முடிஞ்ச உடனே வாங்குவார். அவர் வாங்குறதே லாட்டில் தான் வாங்குவார், 12 இல்லை 20ன்னு வாங்குவார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஊதத்தை ஏற்றி வச்சுட்டு சாமி ரூம் மூடிட்டு வெளில போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு பூரா அந்த வாசனை இருக்கு மேடம் அப்படிம்பார். அது ஒரு ஆக்சுவலாக ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் எங்களுக்கு, எங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாதிரி. அதே மாதிரி தான் இந்த 10 ஊதுவத்தியும் இருக்குது. 10 இருந்தது ஆக்சுவலாக, வில்வம் இருந்தது. இப்போ நாங்கள் வில்வத்தை நிறுத்திட்டு இந்த 9 காம்பினேஷன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோடு சேர்த்து எங்களுக்கு வந்து கப் சாம்பிராணியும் இருக்குது. கப் சாம்பிராணியோட கப்பு மட்டும்தான் வந்து எங்களுக்கு சார்கோல் தான் வேணும், ஏன்னா வேறு எதுவுமே எரிய முடியாது. சாம்பிராணி என்னும் போது சார்கோல் தான் இருக்கணும். ஆனால் ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஃப்ளேவர்ஸ். ஒன்று வந்து குகுல், இன்னொன்று வந்து ஆம்பர், இன்னொன்று வந்து துளசியும் கற்பூரமும். அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் அந்த ரூம் ஃபுல்லாகவே அரோமாஸ். நாங்கள் வச்ச காரணமே வாசனை, அரோமோட மீனிங்கே வாசனை தான். நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் அதே மாதிரி இருக்கணும். நம்ம பேர் 10 பேருக்கு போகும்போது அந்த வாசனையோடு சேர்த்து பேர் இருக்கணுன்றதுக்காக தான் அதை வச்சோம். சரி, இப்போ நம்ம முக்கியமான இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். பேருன்னு நீங்க முடிச்சிருக்கீங்க உங்களோட கான்வர்சேஷன்ல. நந்தன் அப்படின்ற பேரு ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. இப்ப கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. சோ இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த பேர்ல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த பேர் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? கண்ணன். அவர் பிடிக்காதவங்க யார் இருக்காங்க? என்ன எதுக்கு எடுத்தாலும், விளையாட்டுனாலும் கண்ணன், காதல்னாலும் கண்ணன், பக்தினாலும் கண்ணன், எது எடுத்தாலும் கண்ணன் தான். அப்படி இருக்கும் போது அவர் பேரே ஏன் வைக்க கூடாதுன்னு தோணுது. நாங்க சாஸ்தாவை வழிபடுறவங்க, அவரும் கண்ணனுக்கு உகந்தவர் தான். அதனால அந்த பேரை வச்சு ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக நந்தன் அரோமாஸ்ன்னு பேர் வச்சோம். நீங்க எங்களோட ஊதுவத்தி டப்பாக்க பாத்தீங்கன்னா முக்காவாசி கண்ணன் தான் இருப்பார். எல்லாத்துலேயுமே கண்ணனோட போர்ட்ரேட் ஏதோ ஒரு விதத்தில் கண்ணனோட போர்ட்ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ராதாகிருஷ்ணர் இருப்பாங்க, இல்லை வெறும் கிருஷ்ணர் குழல் ஊதிக்கிட்டே இருப்பார், அந்த மாதிரி. ஆனால் எதுலேயும் அவர் இருப்பார். அதனால தான் அவரை வச்சு வைக்கணும்னு தான் இந்த பேர் நந்தன்ஸ்னே வச்சோம். சூப்பர். இப்போ ஆயில் ஒன்று இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஆமாம், இது ரீசெண்டாக ஒரு 6 months முன்னாடி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தீபாவளிக்கு, ஆக்சுவலாக 2024 தீபாவளிக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது வந்து 5 மிக்ஸ்ட் ஆயில், அதோடு சேர்த்து நாங்கள் தாழம்பூவோட எசன்ஸும் மிக்ஸ் பண்ணோம். தாழம்பூலேருந்து எடுத்து, அதுவும் நாங்களே தாழம்பூலேருந்து எடுத்து அந்த எசன்ஸும் மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் ஏற்றும் போதே வந்து அந்த தாழம்பூ ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அந்த இதை திரி ஏற்றுவீங்கல்ல, ஏற்றும் போது அந்த விளக்கு எரியும் போது உங்களுக்கு அந்த தாழம்பூ ஸ்மெல் அரௌண்டாக இருக்கும், அதுவும் சேர்ந்து இருக்கும். இதோடு சேர்த்து தான் நாங்கள் வந்து இந்த சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி எல்லாமே. நீங்கள் சந்தனம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தன ஸ்மெல் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி நான் மஞ்சளும் எங்கள் இதுலேருந்து பண்ணுறது தான். கஸ்தூரி மஞ்சள் வந்து நாங்களே ரெடி பண்ணுறோம். அதையும் நல்லெண்ணில் ஊற வச்சு அதுக்கப்புறம் இடித்து தான் குங்குமம் பண்ணுறோம். அது மாதிரி விபூதி உங்களுக்கு 2 ஃப்ளேவர் வருது. ஒன்று பிளெயின் விபூதி வரும், இன்னொன்று ஜவ்வாதை மிக்ஸ் பண்ண விபூதி வரும். ஏன்னா சில பேர் வாயில் போட்டுப்பாங்க, சில பேருக்கு டெய்லி பட்டையாக போட்டுக்கிறவங்க பழக்கமும் இருக்குது. இது வரைக்கும் வந்து அதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு அலர்ஜி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, குங்குமம் வச்சு எனக்கு அந்த இடம் கருப்பாயிடுச்சு, அலர்ஜி ஆயிடுச்சு. இப்போ ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோட யாரும் வந்ததே கிடையாது. அதே மாதிரி டிஃப்யூசர்ஸ் இருக்குது, 2 விதமான டிஃப்யூசர்ஸ். உடன்லையும் வச்சுருக்கோம், ஸ்டீல்லையும் வச்சுருக்கோம். மேலே பச்சை கற்பூரமும் வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே மணக்கிற மாதிரி, ஃபுல் மணக்கிற மாதிரி இல்லை, மணக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்ப்ரே. இது எப்படின்னா பூஜா ரூம் ஸ்ப்ரே. ஆக்சுவலாக இது 4 ஃப்ளேவர்ஸில் இருக்குது. 4 ஃப்ளேவர்ஸ். இது 2 ஃப்ளேவர்ஸ். இதில் இன்னும் 2 ஸ்ப்ரே பண்ணி விட்டு நேரத்துக்கு அது உங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கும். இது வந்து லாவெண்டர். ஓகே. இதை நீங்கள் இப்போ சும்மா பேருக்கு அடிக்கிறேன். ஆமாம், இப்படி அடிச்சேன்னா உங்களுக்கு ஸ்மெல் இருக்கும். இது எப்படின்னா ஒரு ஃப்ளேவர் வந்து திருப்பதி தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேவர் ஒன்று, இன்னொன்று வந்து மூலிகை தீர்த்தம் ஃப்ளேவர், இன்னொன்று லாவெண்டர், அது மாதிரி இன்னொன்று ஃப்ளேவர். மொத்தம் 4 ஃப்ளேவர் இருக்குது. 4 ஃப்ளேவரும் எப்படின்னா சில பேர் வந்து இந்த பூஜை ரூமில் நீங்கள் சொன்னீங்களே இப்போ நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருவேன். அப்படி இருக்கும்போது அந்த எண்ணெய் வாசனை இல்லை திரி வாசனை இல்லாமல்
அமைதியாக உட்காந்து கும்பிடுறதுக்குன்னு ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல். நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு இடம் நல்லா இருக்கணும்னா அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரோட சேர்ந்து ஸ்மெல்லும் நல்லா இருக்கணும். நிச்சயமா கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி நான்வெஜ்ஜே சாப்பிட போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் திருப்தியாக சாப்பிடுவீங்க. இருக்குது, சில பேருக்கு அது இருக்குது. அதே மாதிரி எனக்கு என்னென்னா, நான் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் வந்து நல்லா ஸ்மெல் பண்ணணும், அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இது. இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு இந்த காஃபி பிரியர்களுக்கெல்லாம் அந்த காஃபி ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த ஸ்மெல் நல்லா இருந்தாலே காத்தால அந்த ஃபர்ஸ்ட் டிகாஷன் கரெக்ட், அது அந்த ஸ்மெல் வரும்போது அது குடிக்கணும்னு ஆசை இன்னும் தூண்டும். ஆசையை தூண்டுறதுக்கு அந்த இடத்துலயே இன்னும் 1 மணி நேரம் நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி உட்காரணும்ன்ற ஆசை தூண்டும். கண்டிப்பா, அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே. பாக்குறதுக்கு பாட்டில் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா வர்ற வாசனை பெருசு, ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப சூப்பர். அவங்க ஊதுபத்தி பேக்கேஜிங்க அழகா எப்படி வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கிறத அழகா அந்த பேக்கேஜிங்கில் அருமையாக இதில் கலர்ஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப ப்ளீஸிங்கான பிக்சர்ஸ் இருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப இஷ்டமாக இருக்கிறதுனால கிருஷ்ணர் தொடர்பான நிறைய விஷயங்களை அவங்க இந்த பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங்கே அவங்களுடைய ப்ரீமியம் குவாலிட்டியை காட்டுற மாதிரி இருக்குங்கிறது தான் இப்போ இதில் நம்ம பார்க்குறோம். என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டியூ ட்ராப்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டீப் லவ், பேரே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஃப்ரெஷ் வுட்ஸ், அப்புறம் ஹாப்பி ஹார்மனி, அண்டு அடுத்தது ஆஷ் வைப்ஸ் அப்படின்னு. இப்போது விபூதிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனையை ஊதுபத்தியில் கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாய்ஃபுல் ஆரா, அடுத்தது சோல்ஃபுல் மிஸ்ட், பிளிஸ்ஃபுல் ப்ளூம், ஜவ்வாது. அநேகமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்த ப்ராடக்ட் ரீச் ஆகணுங்கிறத மைண்டில் வச்சு எல்லாருக்கும் ஒரு இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியான வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு கிளாசிக் ஃபீல் வர்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கப் சாம்பிராணியை பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜிங் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே துளசி அண்ட் கற்பூரம் இணைஞ்ச மாதிரி கப் சாம்பிராணி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கான ஸ்டாண்டோட வந்துடுது. ரொம்ப அழகான பேக்கேஜிங்காக இருக்குது. 12 பீசஸ் அதில் வருது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குகுல் அப்படிங்கிறது. இது வந்து வெள்ளை சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 12 கப்ஸ் வந்துடும். எல்லா பேக்கேஜிங்லேயுமே 12 சாம்பிராணி கப் வந்துடும். அடுத்தது ஆம்பரில் செய்யப்பட்டது. இது உள்ளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உண்மையான அந்த ரோஸ் பெட்டல்ஸை தான் உள்ளே வச்சு காய்ந்து போன அந்த பூக்களை தான் அதில் வச்சுருக்காங்க. அதையும் இங்கே குறிப்பிட்டு நம்ம சொல்லணும். இப்போ பூஜைக்கு அத்தியாவசியமாக தேவையான பொருட்கள்னால் நமக்கு விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், இது இல்லாமல் நமக்கு பூஜை ரூமே இருக்காது. அதனால் விபூதி வந்து நல்ல குவாலிட்டி பேக்கிங்கில் அழகாக அவங்க சூப்பராக இந்த பேக்கேஜிங்கை பார்த்தாலே நல்ல கிளாசிக்காக இருக்குது. இப்போ நம்ம விபூதி பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மனம் வந்து போகவே போகாத அளவுக்கு சீல் பண்ணி வருது. ஸோ அழகாக வந்து நம்ம யாருக்காவது ஒரு வீட்டுக்கு நம்ம பூஜை ஏதோ ஒன்று அட்டன் பண்ண போகிறோன்னா எப்போதுமே பூ பழம் வாங்கிட்டு போகிறத விட இந்த மாதிரி கொடுக்கறதும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ரிசீவ் பண்ணிக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பேக்கேஜிங் ஓப்பனில் இருக்கிற 4 சாம்பிள் நம்ம பார்க்குறோம். இது வந்து விபூதி எவ்வளோ ஃபைனாக இருக்குங்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சொரசொரப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நெத்தியில் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கணும். இதோட கலரிங் பார்த்தாலே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குங்குமமும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. பார்க்கும்போதே ரொம்ப மங்களகரமாக ஃபீல் வருது. இந்த கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் பேக்குக்கெல்லாம் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ் போடுறதுக்கும் சரி, பெரியவங்க போட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சந்தனம் நல்ல மணமாக இருக்கிற பேக்கிங் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே ஃபாயில் பேப்பரோட பேக்கிங்கோட வந்துடுது. ஸோ ரொம்ப அழகாக நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் வந்து கிஃப்டிங்காக கொடுக்கலாம். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்து தன்னோட ஹேண்ட்பேக்கில் அவங்க மேக்கப் கிட்ட எடுத்துகிட்டு போவாங்களோ அதை மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் யாத்திரைகள் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வெளியூரில் போகும்போதெல்லாம் கோயில் போய் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதின்னு ஒரு பேக் வந்து சின்னதாக எப்போதுமே அவங்க காம்பேக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா இப்படி ஒரு
மினி பேக் வருது. இதில் பாருங்களேன், அழகாக அவங்க சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள் இதெல்லாம் வந்துடுது. ஸோ அழகாக காம்பேக்டாக அவங்க ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் கிட்டில் இதை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பூஜை ரூம் எப்போதுமே மனமாக இருக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு ஸ்ப்ரே, ஏன்னா நமக்கு இந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லும் அந்த ஒரு மாதிரி எண்ணெயோட ஸ்மெல்லு, எண்ணெயோட பிசுக்கெல்லாம் நிறைய இடத்துல அப்படி சேர்ந்து போய் இருக்கிற ஒரு பூஜை ரூம்னா நமக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு டிவைனிட்டி ஃபீலே கிடைக்காது. இப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு வசதியாக ஒரு ஸ்ப்ரே ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் கிட்டத்தட்ட 4 ஃப்ளேவர் வருது. நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு 2 ஃப்ளேவர். அதில் நம்ம எப்படி வேணாலும் அந்த பேக்கில் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 4 ஃப்ளேவர் மொத்தமாக பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்கேஜிங் தான். அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா நல்ல மனமாக இருக்கும். நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். என்னென்ன ஃப்ளேவருங்கிறது இதுலேயே ஸ்டிக்கரிங்கில் இருக்கும். டிஃப்யூசர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 2 சைஸஸில் நீங்கள் டிஃப்யூசர் பார்க்குறீங்க. இதை வந்து எலக்ட்ரிக் டிஃப்யூசர் தான். நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு கற்பூரம், இவங்களுடைய பிராண்டு கற்பூரமே அழகாக சீல் பண்ணி நமக்கு வருது. ஸோ அந்த சீலிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் கற்பூரம் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள் இந்த கற்பூரம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான கற்பூரத்தை எடுத்து அதை டிஃப்யூசரில் போட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். இதில் போட்டு 1-2 பீஸ் போட்டாலே போதும். நீங்கள் டிஃப்யூசரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா விடிய விடிய நைட் ஃபுல்லாகவே அந்த கற்பூர ஸ்மெல்லில் கொசு வராது. இன்னும் நமக்கும் அந்த ஸ்மெல் வந்து சளி பிடிக்காமல் அந்த குழந்தைகளுக்கு இந்த கற்பூரம் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணமோட இருக்கிற மாதிரி வரும். தீப எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நாள் கூட நமக்கு தேவைப்படாமல் இருக்காது. எல்லா நாளுமே நம்ம விளக்கேற்றுவோம். அதுவும் மார்கழிலாம் வந்ததுன்னா காலை மாலைன்னு 2 வேளை, அது மாதிரி நிறைய விசேஷ நாட்களில் தீப எண்ணெயை நமக்கு ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அது குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஜோதி வந்து ரொம்ப அழகாக நின்று நிதானமாக எரியறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். தாழம்பூலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதிலிருந்தும் தயார் பண்ணுறாங்க இந்த ஆயில். அதாவது ஏற்கனவே நம்ம தீப எண்ணெய்க்கு எப்படி நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து 5 விதமான பொருட்கள் போட்டு எப்படி எண்ணெய் காய்ச்சுவாங்களோ அதில் தாழம்பூவோட எக்ஸ்ட்ராக்டையும் சேர்க்குறாங்க. அதனால இன்னும் மனமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கிறதுனால வாரம் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டுக்கு வர்றவங்களும் இருப்பாங்க. அப்புறம் நமக்கு வரலட்சுமி நோன்பு வருது. சுமங்கலி பெண்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படி அவங்களுடைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் சாய்ஸஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. மஞ்சள், குங்குமம் இவங்களுடைய ஓன் ப்ராடக்டே வந்து இவங்க ஸ்மால் பேக், நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லையா, அந்த பேக்கிங்கோட ஒரு சின்ன பவுச்சில் போட்டு வந்துடும். அடுத்தது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டுற ஒரு சின்ன பிளேட்டோட இப்படி வருது. அடுத்தது இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு மஞ்சள் குங்குமம் இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலும் இவங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்காக, அதாவது நிறைய கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்குங்கிறதுனால இந்த சீசனுக்காக ரிட்டன் கிஃப்ட்ஸையும் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதில் நிறைய ப்ராடக்ட்ஸும் அவங்க அடுத்தடுத்து, ஏன்னா முன்னாடி ஆரம்பத்தில் அவங்க வச்சுருந்த ப்ராடக்ட்ஸுக்கும் அடுத்தடுத்து அவங்க டெவலப் பண்ணிகிட்டே வர்றாங்கன்றதையும் அவங்க சொன்னாங்க இல்லையா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. பெண்கள் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு முன் உதாரணமாக சுமதி, ஜோத்ஸ்னா இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இவங்களோட இணைஞ்சு இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னா வீடியோட தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன். அவங்கள பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் சுமதி. ஹேமலதா அண்ட் புனிதா அவங்க 2 பேருமே இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்கிறதுனால இங்கே வர முடியல. ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ அவைலபிளாக இருக்கிறதுனால வீடியோவில் வந்துருக்கோம். சூப்பர். ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும்னா என்னென்ன வகையில் நம்ம ரீச் பண்ணலாம்? நீங்கள் எங்களோட வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு ஆர்டர் பண்ணலாம். அமேசான்லேயும் நாங்கள் ஓகே. அமேசான்லேயும் நந்தன்ஸ் அரோமாஸோட அத்தனை ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நல்லா இந்த பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நந்தன்ஸ் அரோமாஸ். இது மறக்காதீங்க, உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஷோரூம்குள்ளே வரும்போதே நல்ல மனமாக இருந்தது. இப்போ இவங்க வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஹவுஸ் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து நந்தன்ஸ் அரோமாஸ் பற்றியான முழு வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பீங்க.
கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நந்தன் சரோமாஸ் குரூப் அந்த ஃபேமிலி பீப்புளுக்கு, அந்த 4 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.